வணக்கம். இது உங்கள் துவாரகா சுவாமிநாதன். கற்பி அலைவரிசைக்காக நீண்ட இடைவெளிக்கு தொடருவோம். இன்னைக்கு என்னன்னா, மனதை பற்றி தான் நம்ம அதிகமா பேசிட்டே வந்திருக்கோம். மனதில் எழக்கூடிய ஒரு 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 வகையான சந்தேக உணர்வு எப்பயுமே என்ன பண்ணிட்டே இருக்குன்னா, ஒரு எதிர்பார்ப்பு இல்லைன்னா ஒரு கற்பனையான ஒரு இது நடக்குமோ, இது நடக்காம போயிடுமோ, இது இப்படி நடந்துருமோ அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. இந்த மனதுல எழுந்துகிட்டே இருக்கு. இப்போ ஏதோ ஒரு வேலையை செய்யறோம், அந்த வேலைக்கு இல்லை எதையோ ஒரு ஒரு விஷயத்த விண்ணப்பிக்கிறோம். அந்த விண்ணப்பம் இப்படி நடந்துருமோ, அவங்க அப்படி செஞ்சிருவாங்களோ அப்படின்னு நாம் வேருக்கு மாறாக எதிர்மறையான எதிர்பார்ப்புகள், எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் உள்ள தோன்றிக்கிட்டே இருக்கு இல்லையா? இதை எப்படி பூக்கிக்கிறது, இதற்கு வழிமுறை என்ன அப்படிங்கிறத நிறைய யோசிச்சு சிந்தனை செய்யணும். இதை எப்படி மாற்றிக்கிறது, அப்படியே அதை ஏற்றுக்கொள்வது, சரியாக அதை நடத்துறது மனதிற்குள்ளாரையே. அப்போ ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி தீர ஒரு ஆய்வு நல்ல மேற்கொண்டு நம்ம என்ன செயல் செய்யறோம், என்ன மாதிரி அது நடைபெற போகுது, யார்கிட்ட அதை கொடுக்க போறோம் அப்படிங்கிற அந்த நிலையில அதை செய்து பார்க்கணும். மனதிற்குள்ள ஒரு ஒரு செயல்பாடை பற்றி தோன்ற முதல்ல என்ன ஆகும்னா, ஒரு ஒரு கற்பனையான எதிர்மறையான சந்தேகங்கள் உருவாகும். நம்ம ஒரு பணமே கேட்க போறோம், அவங்க கொடுப்பாங்களோ, அவங்க அதை சொல்லிடுவாங்களோ, அவங்க இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை யார்கிட்டயும் ஒரு கையெழுத்து வாங்க போறோம், அவங்க அதை இப்படியே கேட்பாங்களோ, அது அப்படி ஆயிடுமோ அப்படிங்கிறது உடனடியா மனதிற்குள்ள கடுமையான சந்தேகங்கள் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த இதெல்லாத்தையும் பிளாங்க் ஆக்கணும். மனதுல எதையுமே எந்த ஒரு கற்பனையான எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றாமல் செய்யணும். அதற்குத்தான் ஒரு செயலை முன்கூட்டிய என்ன செய்ய போறோம், எங்க போக போகுது, யாரெல்லாம் இதுல தொடர்பு, அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கறத ஒரு முன் யோசனை, முன் திட்டத்துடன் செயல்படுத்த தொடங்கணும். அப்படின்னா மனம் இந்த சந்தேகங்களை எழுப்பிக் கொள்ளாது. இன்னும் ஆழமா இத அந்த நேரத்துக்கு யோசனை, இந்த பாலத்தை கடக்கும் போது யோசிக்கிறது அப்படின்னு ஒண்ணு, அந்த நேரத்துல மட்டும் யோசிச்சு பழகுங்க. வணக்கம்.